அதில் அது நம்ம போறியா ஒன்றும் இல்லைண்ணா பார்த்துட்டேன் கூட இது கீழே ஒன்று மட்டும் வை வண்டி ஒன்றா வச்சு நேரம் இதா இல்லைண்ணா அதான் பிரச்சனை எவ்வளோ தான் ஒன்று நான் போடு அதில் தம்பிட்டு போயிடலாம் தம்பினா தலைப்பதியா ஏய் கஷ்டம் செல்ஃபோன் அங்கே நம்ம லாஸ்ட்டு கொண்டு கொடுத்துல தம்பிட்டு கொடுனா ஏடா நீயே தம்பி தான்டா ஏய் பேரை சொல்லி கொடுறா வென்று பங்கு மீனா நான் சொன்னேன் பங்கு மீன் தான் ஒன்று பெருசாக போல சின்னதாக போடும் ஒரே லெவலாக போடு உனக்கு தெரியாதா வேற பார்த்தா இல்லையா வேற மாதிரி அது சொன்னேன் நான் இனிமேல் உன் கையால் பண்ணி கொடுத்துருந்தேன் பற்றி எட்ட டைமில் எதுன்னு போயிட்டீங்களா மாற்ற பிறந்தோம்ல தோல் உரிக்கணும் நம்ம வாங்கிட்டு போய் கொடுக்க போனால் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் உடல் சன்னலாம் அத்துவீங்க குடல் தான் வரும் சனலாம் வராது குடல் வருதா குடல் வரும் லைக்கா அதான் குடல் மட்டும் க்ளீன் பண்ணி கொடுத்து மாமியார் வீட்டுக்கா இல்லை ஓனர் கேட்டாங்களா அதனால அவங்களுக்கு வேணும்னா நம்ம தனியாக வாங்கிட்டு கொடுத்துடலாம் நல்ல செய்தி ஒன்று மச்சான் முன்னாடி யாரோ மோசமாக இருக்குது வந்தாலும் நல்ல செய்தி அது வேற என்ன வேணும் அந்த வண்டியவா வீட்டுல வந்த வண்டியவா வந்தோடவே இதோட தான் மாப்பிள்ள கஷ்டப்பட்டு போயிட்டோம் ஏன்னா உண்மை இல்லையா இனிமேல் தான் மாப்பிள்ள கல்யாணம் ஆகணும் 1 மாசம் லீவு 2 மாசம் லீவா இப்படி இருக்கா இனிமேல் லீவ் எடுக்க முடியாது அதான் பிள்ளை வேலை தேங்கி இருக்கா அவங்க பயிர் கிலோமீட்டரா எங்கே கிலோமீட்டரா நான் போடுறேன் இல்லை சார்ல வேறத்துக்கு போகிறேண்ணா வேறு மார்க்கெட்டுக்கு போகிறேன் பரவாயில்ல ஏதோ ஒன்று கோயில் எல்லாம் இருந்தால் பரவாயில்ல தண்டை கிட்ட போடாது நம்ம வீட்டில் வர மாட்டான் ஐயா தொட்டண்ணா நம்ம வீட்டை வரவே மாட்டான் தம்பி கூட போக மாட்டான் போல அவன்கிட்ட போவான் வீட்டை கூட வர மாட்டான் நல்லது சொன்னால் எவன் பங்காளி ஏற்றிக்கிறான் கண்டிப்பாக அது கூட சான்ஸே இல்லை நானே அன்றைக்கி தான் பேசினேன் அவர்கிட்ட சண்டையாக பேசிட்டு தான் பேசினேன் ஆனால் பசங்களை சேர்ந்து ரொம்ப பண்ணானா தனியாக தானே இந்த பிரச்சனை கிடையாது அதான் திருநாள் வீட்டில் சொல்கிறேன்னா வா
அளவுக்கு போகல. அப்படியே அந்த வெயிட் வாங்கும்ல. இப்போ கட்சி உய மாதிரி தெரியல. அதான் எல்லாம் இப்படியே அவ்வளோ கழித்து ஸ்பீடாகவும் ஓடல, ஸ்பீடாகவும் செய்யும். அதான் ஃபஸ்ட்டு போல் இல்லை. அதே இந்த அளவுக்கு செய்யல, அதே பெரிய விஷயம். வேலை செய்யல, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ரெஸ்ட் எடுத்தா எப்படி தான் வருது? ஒன்றும் பண்ண முடியாது, ரெஸ்ட்டில் தான். 1.5 மாதம் ரெஸ்ட் எடுத்துன்னு வீட்டு வாடகை எல்லாம் நின்று போச்சு. பசங்க ஸ்கூல் ஃபீஸ் ரெடி பண்ணலாம். ஆமாம், எல்லாம் ரெடி பண்ணி தான் ஆகணும். என்னெல்லாம் பண்ணுறது வந்து 40,000 ரூபா கடை வாங்கிட்டேன். மச்சான் பெரிய இல்லை மச்சான், லைட்டாக கொஞ்சம் பிஸி ஆகிடுது. கடை தம்பிட்டு தான் போகணும். லாஸ்ட்டில் இருக்கிறான் பிரியாணி வாங்க போகுது லாஸ்ட்டில். நம்ம கொஞ்சம் வேகமாக செய்ய முடியாது. பரவாயில்லையா? சரியா இருந்தா இது ஏன் வேலை நிற்கிது? கஸ்டமரே அங்கே தான் நிற்கிறேன். பாதி வேலை செஞ்சா போதும். நம்ம பாய் கொஞ்சம் ரெஸ்ட் போடுறா. அதெல்லாம் ரெஸ்ட் இருக்கு. தோல் உரியினா நான் கரெக்டாக வெட்டுற டைமில் தான் எடுத்து போயிட்டேன். சரி போன வேகத்தை பார்த்தா மாற்றி வருதுன்னு பார்த்தேன். இதுக்கெல்லாம் பார்க்க நம்ம வாங்கிட்டு கொடுக்க போனால் ரேட்டு கம்மியாக தான் இருக்காது. மீன் ஒரு மீனுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது. எல்லா மீனும் ஒரு பாதியில் 50 வகை இருக்குது. இந்த பாரு ஒரு டேஸ்ட்டு. இது தோல் உரியாத வெட்டுறோம். அந்த தோல் உரிச்சு வெட்டினா அப்போ கொடுத்துருக்கலாம். சரி கொஞ்சம் பார்த்துட்டு வருவோமே அப்படின்ட்டு போகணும். கேட்க மாட்டான்னு சொல்லு. கிடையாது, கேட்க முடியாது. அம்மா வந்து சொல்லு.